ஆமாம், லோகேஷ் சார் பேசியிருக்காரு நேற்று. அவ்வளோ ஐயோ அது பெரிய கதை. ரொம்ப நாள் கூலி படம் வந்ததுக்கப்புறம் லோகேஷ் சார் வந்துட்டு எதுவுமே பேசலை. பட் இப்போ வந்து ஒரு மீட்டு கொடுத்துருக்காரு, ஒரு ஈவெண்ட்டில் வந்து பேசுகிறாரு. பேசும்போது ஒரு எங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்தனால ஒரு 60 கோடி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ஆனால் ஆரம்பத்தில் வந்து நியூஸ் படி பார்த்தா கூலி வந்து வசூல் ரீதியாக வந்து 500+ கோடி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் அவங்க கூலியோட சக்ஸஸ் மீட்டில் நான் இருக்கும்போது கூட அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. நான் இருக்கும்போது கூட ரஜினி சாரோட பக்கத்தில் இருந்தார், எல்லாருக்குமே தெரியும். அது வலைதளங்களில் ஃபோட்டோ கூட பார்த்துருப்பேன். ரஜினி சார்ட்ட பேசிட்டு சொன்னார். இவர் கூட கேட்டிருக்காப்ல, ரஜினி சார் கூட கைகுலுக்கி அப்படி இருக்க ஃபோட்டோ நீங்கள் பார்த்து. இவர் போய் வந்து லோகேஷ் சாரை கேட்டிருக்காப்ல, சார் நீங்கள் வந்து 500 கோடி மேலே சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ ஜெயலலிதா நீங்கள் நான் கேட்டேங்கிறது நீங்கள் அன்னைக்கு மாநில சொன்னீங்கல்ல ஜெயலலிதா, அதான் நீங்கள் சொன்னதான் சொல்ல போகிறேன். ஜெயலலிதா படத்தில் வந்து சக்ஸஸ் சொன்னாங்க, சொன்னோன்னா கார் கொடுத்தாங்க சார், நீங்கள் சக்ஸஸ்ங்கிறியா, ஏன் உங்களுக்கு கார் கொடுக்கல அப்படின்னு லோகேஷ் சாரை பற்றி ஒரு கேட்டால் ஒரு சப்புன்னு ஒரு ஆடுறேன், உங்கள் வேலையை பார்த்து ஆடுறேன். அதோட வந்து என்கிட்ட சொன்னாப்ல, நான் அப்புறம் லோகேஷ் சார்ட்ட ஃபோன் அடிச்சு ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படி கேட்டேன்.